ஹலோ காய்ஸ், வெல்கம் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே வந்து டெக்னீஷியன்ஸ் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு ஆடண்டம் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா ஜோன்ஸ்லேயும் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் புது அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் போடலாம். அட் த சேம் டைம் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களும் அவங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆல்ரெடி நம்ம புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போது ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க இப்போ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் கொடுக்கறதுனா என்ன, அது எப்படின்னு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை விளக்குற மாதிரி ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க இப்போ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத எப்படி மாற்றுறது, அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் போன தடவை கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம படிச்சிருக்க ட்ரேடுக்கு வந்து ஒரு 5 போஸ்ட் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா அந்த 5 போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கின கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த வேலை நமக்கு முதல்ல கிடைக்கணும் அப்படின்னு நம்மளே முக்கியத்துவம் கொடுக்கலாம், ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறது. ஸோ அதுதான் இப்போ வந்து போஸ்டிங்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்கல்ல. ஸோ அதனால் ஆல்ரெடி அப்ளை பண்ணுறப்ப இருந்த போஸ்டிங்ஸை விட கேட்டகரியை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மறுபடியும் கொடுக்கறதுக்கு ரயில்வே நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்தராக டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டுக்குள்ளே போகணும். ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் வந்து சென்ட் 2/2024 ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன்ஸில் இங்கே வந்து கிளிக் ஹியர் லிங்க் டு அப்ளை ஃபார் டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது நம்ம அப்ளை பண்ணவங்க ஆல்ரெடி நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் கேட்கும். கிரியேட் அ நியூ அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்னு கேட்கும். ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுக்கணும். இங்கே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கரெக்டான கேப்சா டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்கணும். சப்போஸ் உங்களோட பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கேட்கும். ஸோ அது ரெண்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ்க்கு உங்களோட பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகி வந்துடும். அங்கே வர்ற பாஸ்வேர்டை நீங்கள் வந்து இங்கே எடுத்து போட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு விண்டோ இப்படி தான் இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விண்டோ இப்படி தான் இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இப்போ வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். இப்போ வந்து என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் இருக்குல்ல, அதோடு சேர்ந்து டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்ட்டுக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். இது நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஹைலைட் ஆகி வயலட் கலரில் காமிக்குது. இங்கே வந்து ஐ எம் நாட் கரண்ட்லி டிபார்டு பை அன் ஆர்ஆர்பி ஆர் ஆர்ஆர்சி இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா எடுத்த உடனே வந்து இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் அதர் டீட்டெயில்ஸ் விண்டோக்குள்ளே போகாமல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த விண்டோக்குள்ளே தான் வரும். நம்ம முதல்ல அப்ளை பண்ணுறப்ப பார்த்த மாதிரியே ஒரு பேஜுக்கும் 29 நிமிஷம் அரை மணி நேரம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் பதட்டம் இல்லாமல் கரெக்டாக ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம். நம்ம எதுவும் மாத்திரம் இருந்தாலும் மாற்றலாம். இங்கே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வேறு எதுவும் டிப்ளமோ இல்லை டிகிரி ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் பண்ணுங்கள். இல்லை நான் அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான்னா இங்கே இந்த நெக்ஸ்ட் பட்டன் இருக்குல்ல, இந்த நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு விண்டோ வரும். அங்கே வந்து இங்கே ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். அதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸ் இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இங்கே இருக்கும், உங்களோட சிக்னேச்சர் ஃபோட்டோ இங்கே இருக்கும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே இருக்கும், உங்களோட சிக்னேச்சர் இமேஜ் இங்கே இருக்கும். அது ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணது கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா அதை மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம். இங்கே வந்து சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போயிருங்க. அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு தரமான மெட்டீரியல் அக்னி வெளியிட்டிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கில் லேட்டஸ்ட்டாக நடந்த ஏஎல்பிஎன் டெக்னீஷியன் எக்ஸாம், குரூப் டி எக்ஸாம், என்டிபிசி எக்ஸாம்லேருந்து 4200க்கும் மேலே ஒரிஜினல் ரயில்வே கொஸ்டினை தமிழில் எடுத்து தொகுத்து வழங்கியிருக்காங்க. அதுவும் தெளிவான விளக்கங்களோட. இந்த புக்கை வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக டெக்னீஷியன் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். இந்த புக்கோட விலை பார்த்தீங்கன்னா 650 ரூபா. ஆனால் இப்போது ஆஃபர் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு சேல் போயிட்டுருக்கு. 450 ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜ் 100 ரூபா. புக்கு வேணுங்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரயில்வே புக்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. ஸோ ஆஃபர் ப்ரைஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டெக்னீஷியனாக போஸ்டிங் வாங்குறதுக்கு இந்த புக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து அவங்க சொன்ன முக்கியமான மாற்றம், ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட். அதாவது என்னென்ன போஸ்டிங் நமக்கு எலிஜிபிளாக இருக்கோ அந்த போஸ்டிங்க்கு நம்ம வந்து ப்ரியாரிட்டைஸ் முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு இதுதான், இது இல்லைன்னா தான் அது, அந்த மாதிரி ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ப்ரிஃபரன்ஸ் விண்டோ. இது வந்து ஆல்ரெடி அவங்க அப்ளை பண்ணியிருந்தது.
இது வந்து அவங்களோட ட்ரேடுக்கு புதுசாக இப்போது வேக்கன்சி அதிகமானதுனால வந்திருக்கிற போஸ்டிங்ஸ் இதெல்லாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே இந்த ரைட் சைடில் இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களோட செலெக்ஷன். இது வந்து இருக்கிற ஆப்ஷன். இங்கே ரைட் சைடு இருக்கிறது எல்லாத்தையுமே இன்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே லெஃப்ட் சைடுக்கு இந்த மாதிரி வந்துடும். என்னென்ன உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு மொத்தமாக வந்துடும். இதிலேருந்து நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஐசிஎஃப்லையும் ஒரே வேக்கன்சி தான், டெக்னீஷியன் கிரேடு 3 எலக்ட்ரிக்கல், டெக்னீஷியன் கிரேடு 3 எலக்ட்ரிக்கல். இது ரெண்டுமே ஒரே போஸ்டிங் தான். ஆனால் இது வந்து ஐசிஎஃப்லையும் இருக்குது, எஸ்ஆர்லையும் இருக்குது. அதே மாதிரி ஒர்க் ஷாப்பில் இருக்கும். ஒரு சிலது வந்து ஒர்க் ஷாப் இல்லைன்னா அது வந்து ஃபீல்டில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த போஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதில் நீங்கள் ++ன்னு ஒன்றுக்கும் அமுத்துறப்போ அது வந்து ஃபஸ்ட்டில் போய் நிற்கும். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் டெக்னீஷியன் கிரேடு 3 எலக்ட்ரிக்கலுக்கு எஸ்ஆரில், ஐசிஎஃப் இல்லாமல் எஸ்ஆரில் இங்கே வந்து +ன்னு கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக அதுதான் போய் நிற்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒன்றுக்கும் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இங்கே ++ன்னு கொடுக்க இங்கே வந்து நின்றும். லாஸ்ட்டாக நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஐசிஎஃப் டெக்னீஷியன் கிரேடு 3 எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, செகண்ட் வந்திருக்கு. இப்போது எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்னால், உங்களோட கட் ஆஃப் மார்க்குக்கு ஃபஸ்ட்டு வந்து ஐசிஎஃப் டெக்னீஷியன் கிரேடு 3 எலக்ட்ரிக்கல் இந்த போஸ்டிங்க்கு உங்கள் கட் ஆஃப் மார்க்கு உங்கள் கம்யூனிட்டி கோட்டாக்குள்ளே வருதா, நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங் அலாட் பண்ணிடுவாங்க. அப்படி நீங்கள் இதை எலிஜிபிள் இல்லைங்கிற பட்சத்தில் அடுத்து இந்த போஸ்டிங் வருவாங்க. அதுக்கும் நீங்கள் எலிஜிபிள் இல்லைங்கிற பட்சத்தில் அடுத்து இந்த போஸ்டிங் வருவாங்க. இதுதான் வந்து நம்மளோட வேலையை நமக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். வந்து இதுதான் கொடுக்கறதுக்காக இப்போ இந்த ஒரு 2 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு, இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஐ ஹாவ் எக்ஸசைஸ்டு அண்ட் செக்டு மை ஆர்டர் ஆஃப் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் த போஸ்ட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு அப்ளை அப்படிங்கிற இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிக்கு வந்துடும். அது இங்கே இந்த 2 பாக்ஸும் டிக்காக இருக்கான்னு பார்த்துட்டு பிளேஸ், இங்கே என்ன பிளேஸோ உங்கள் ஊர் பேரை வந்து இங்கே போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே வந்து அப்ளிகன் சிக்னேச்சர் இருக்கும். இது வந்து ஹைட் பண்ணியிருக்கேன் அவங்களோடத. இங்கே வந்து சிக்னேச்சர் இருக்கும். இதை முடிச்சுட்டு இங்கே சேவ் கொடுங்க. இங்கே வந்து ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ரிவ்யூ வரும். இதுதான் உங்களோட அப்ளிகேஷன். இது வந்து எதுவுமே பிளாங்காக இருக்கும். ஏன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் காமிக்கும். உங்களோட பேர் எல்லாமே நீங்கள் அப்போ கொடுத்தது தான், அதே தான் காமிக்கும். அதை மறுபடியும் ஒருக்கா ரீசெக் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் அங்கே கொடுத்தது இங்கே கரெக்டாக அதே ஆர்டரில் இருக்கும். அந்த ஆர்டரை மட்டும், இந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த டைம் கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த ஆர்டரை பார்த்துட்டு இங்கே கீழே இன்னொரு ரெட் கலரில் இந்த லைன் இருக்குல்ல, இந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிடுங்க. ஐ ஹவ் ரீசெக்டு த அபவ் டீடைல்ஸ் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட்டுங்கிறத செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்போஸ் இந்த ப்ரியாரிட்டியில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் கொடுத்துட்டு மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணி இங்கே சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி இவங்க அப்ளை பண்ணிட்டனால ஆல்ரெடி பேமெண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வருது. இதுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எந்த காஸ்ட்டும் நம்ம பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், டெக்னீஷியன் கிரேட் 3 ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது இவ்வளோ தான். ஸோ கரெக்டாக போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, கன்சிஸ்டன்சியாக படிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்.